வணக்கம்பா. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்திரன், மாநாடு, சயின்ஸ் ஃபிக்ஷன், ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலந்து சவுத் கொரியாவில் எப்படி தான் அந்த படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. படத்தில் பாதி சீன் வரைக்கும் ஏதோ நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் முழு கதையே இருக்கு. இந்த படத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. தன்னோட பையனுக்காக உலகத்தில் என்ன நடந்தாலும் தன்னோட பையனை கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உலகமே அழிஞ்சாலும் கூட இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறா தன்னோட அம்மாவே ஒரு கட்டத்தில் விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இவங்களும் தப்பிச்சு போறாங்க. அப்படி என்னதான் ஆச்சு, என்ன சுச்சுவேஷன் அப்படின்றத இந்த படத்தில் பார்க்கலாம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு லேடி வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஏதோ பெட்ஷீட்குள்ளே அசைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னடா லீவ் டைமில் கூட இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பெட்ஷீட் எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு குட்டி பையன் தான், இவங்களோட பையன் தான். அந்த பையன் பேர் வந்து சின்ஷைன். அவன் வந்துமா பாருங்கம்மா, தண்ணிக்குள்ளே மூச்சு விடாமல் இருக்க போகிறேன், வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். எங்கே சின்ஷைன் கூப்பிட்ற, இங்கேயே ஒழுங்காக இரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த குட்டி பையனம்மா 30 வரைக்கும் என்னங்கம்மா, நான் மூச்சை விடாமல் உள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு அப்படி மூச்சு விட்டுருக்கான். சின்சைன் தண்ணிக்குள்ளே போயிட்டு யாராலும் இப்படி மூச்சு விட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னோட வேலையை பார்க்கலான்னு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து பொருள்லாம் எடுத்துகிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏதோ தண்ணி கொட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. சின்சைன் ஏதாவது நீ பண்ணியா தண்ணி கொட்டுது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா காலையிலேருந்து நான் பாத்ரூமே போகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவனும் அவங்க அம்மாவோட டேப் எடுத்து அதை வரைஞ்சிட்டு இருப்பான். பார்த்த உடனேமா உங்களை தான் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லி காட்டுவோம் பாருங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சின்சைன் வேறு கலரை யூஸ் பண்ணி அம்மாவை கொஞ்சம் அழகாக காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு காலுக்கு வந்து சில்லுன்னு இதை ஃபீல் ஆகுது. பார்த்தா தண்ணி வந்துட்டு இருக்கு. என்னடா வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா மேலே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு. ஆனால் இவங்க இருக்கிறது 3வது மாடி தான். அப்போ ரேடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, முக்கிய நகரங்கள் எல்லாம் மூழ்கிட்டு இருக்கு, 3வது மாடியை தாண்டி தண்ணி வந்துட்டு இருக்கு, எல்லாரும் உடனே தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த பையனை விடாம அம்மா வாங்க வாங்கன்னு சொல்லி அவனை வற்புறுத்திட்டு இருக்கான். சின்சைன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டூல் மேலே ஏறி நிப்பாட்டிட்டு அவங்களும் போய் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அப்போ இந்த கால்லையும் டாவின்ஸ் அண்டர் எமோஷனல் இன்ஜினோட டீம் லீடர் தானே நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. லீடர் குவானா, பாதுகாப்பு டீம் நம்பர் 1ஓட ஹெட் தான் நான் பேசுறேன். எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா மொட்டை மாடிக்கு வாங்க, உங்களை காப்பாற்ற ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஹீரோயினும் மெடிசன் எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட பையனை தேடுறாங்க. சின்ஷைன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவன் போய் ஒரு பீரோக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதை திறந்து கூட்டிட்டு போறாங்க. வேகமா அடுத்த மாடிக்கு போகக்கூடிய படிக்கட்டை தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா கூட்டமா இருக்கு, ஆளுங்களா லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே வழியை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி வேற வழியில மாறி போயிட்டு இருப்பாங்க. அப்ப எங்க இருந்தோ ஒரு சவுண்ட் வருது, டாக்டர் குவானா எங்க இருக்கீங்க, டாக்டர் குவானா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் லிசன் பண்றாங்க. நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு அந்த சைட்ல அவரும் உங்களோட பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனா என் கூட தான் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க பாருங்க. பையன் வந்து வேற ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கான். இருங்க நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. சாரின்னு சொல்லி எல்லாம் இடிச்சு போயிட்டு இருக்கும்போது பெரிய சுனாமி வருது. அப்படியே இவங்க கண்ணாடி வழியா பாக்குறாங்க. அப்படியே உடச்சிக்கிட்டு வந்துருது. அவ்வளவுதான், மொத்த நேரத்தில் இவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி போயிட்டு தன்னோட பையனை எப்படியே பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பையனை கூட்டிட்டு நீந்தி போயிட்டு இருக்கும்போது கதவை திறக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. திறக்க முடியல. அதுக்குள்ள இவங்களும் மூச்சு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மீட்பு துறையிலேருந்து ஒருத்தர் வந்தார்ல, வேகமாக வந்து கதவை திறக்கிறாரு. திறந்து இவங்க 2 பேரும் கூட்டு போவார் பாருங்க. அப்படியே மேலே போய் பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து எப்படியே மூச்சு திணறல் சரியாயிடுது. ஆனால் அந்த பையன் மூச்சு போச்சு இல்லாமல் இருக்கான். அவனை படுக்க வச்சு டெஸ்ட்ல போட்டு அழுத்திக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அழுந்துக்கிட்டே எந்திரிக்கிறான். அம்மா நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் அதை தேடி போனேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயினை உன்னை விட்டுட்டு எப்படிடா போவா அப்படின்னு சொல்லி அழுந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 7 குவானாவும் சின்ஷைனும் உயிரோட தான் இருக்காங்க, அவங்கள நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கொடுங்க உங்க பையனை நான் தூக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் இங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வந்து நம்ம இங்கிருந்து தற்காலிக ஷெல்டருக்கு போவோம், அங்கிருந்து தான் எல்லா விஷயங்களும் மாறுபடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் ஏஐயால் உருவாக்கப்பட்ட மனித ரோபோக்களுக்கு எமோஷனல் இன்ஜின் நீங்கள் தான் கொடுக்க போறீங்க, அதனால தான் உங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த குட்டி பையனும் அம்மா எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அவங்க அம்மாவும் என்ன வேற ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு இல்லை வான்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் அவனை பாத்ரூம் போக வச்சுட்டு இந்த லேடி இன்னொரு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது உஸ்ன்னு ஏதோ சவுண்டு கேட்குது. பார்த்தா கேஸ் பைப் லைன்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு வெளியே வராங்க. வர ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு ஃப்ளோரை வெடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறாங்க. தப்பிச்ச பக்கம் வழியே இல்லை. அப்புறம் என்ன குரங்கு மாதிரி தான் மேலே ஏறணும்னு சொல்லிட்டு அவர் வந்து மேலே ஏறிடுவார். ஏறின உடனே அந்த பையனை என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு போகிறேன் தூக்குவேன் அப்படின்னு சொல்ல அந்த பையன் போக மாட்டேங்கிறான். இல்லை நான் அம்மா கூட தான் போவேன்னு சொல்லி அடப்பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் சின்சைன் போன்னு சொல்ல அவனே லைட்டாக கீழே இறங்கி வந்து அந்த பையனை பிடிக்க வரதுக்குள்ள ஹீரோயினும் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கதை என்னடா ஆக போகுதுன்னு பார்த்தா இப்படியே நீதி மேலே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கே என் பையன் பார்த்துட்டு தேடிட்டு இருக்கும்போது அவர் வந்து இங்கே பாருங்க உங்கள் பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா பையன் துடிச்சிக்கிட்டு இருக்கான். இன்சுலின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவனுக்கு மெடிசன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க
அது தண்ணிக்குள்ளே எங்கேயும் விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த பையனை வேக வேகமாக தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து மேங்கோ ஜூஸ் இருக்குது. அதை கலக்கி தன்னோட பையனுக்கு கொடுக்குறாங்க. கண்ணா இது குடிடா, அப்போ தாண்டா நீ உயிரோட வருவேன்னு சொல்லி கதைக்கிட்டே கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனு. அதில் ஒரு லேடியும் ஹீரோயினுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால தான் ஷின்சாய் நீ விட போறே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயினும் ஷின்சாயினை வந்து என்னை பார்த்துக்க சொல்லி தான் கொடுத்தாங்க, அதனால தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல. அப்போ ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்களும் நீ பொறுமையை யோசிச்சுப்பாரு, ஷின்சாயின் வந்து உன்னை விட்டு போனால் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களோட தாய்மை உணர்வே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஓடிட்டு இருக்கும்போது இந்த சைடு காட்டுறாங்க ஷின்சாயின் வந்து உயிரோட வந்துட்டான். ஷின்சாயின் நீ உயிரோட வந்துட்டியா, எனக்கே உயிர் போன மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்புறம் அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க, மழை வரதும் அப்படி நின்று போயிடுச்சு. இந்த பேரழிவு வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது நம்ம இவர் தலைன்னு சொல்லிக்கலாம், அவர் வந்து சொல்றாரு எமோஷனல் இன்ஜினோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க தான் தேவை, உங்களை மட்டும் தான் அனுப்ப போறோம், உங்க பையன் உங்க கூட வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பையனை இங்கேயே விட்டுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லை, உங்க பையன் வந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பப்படுவான், அவனுக்கு ஆராய்ச்சி தொடங்கப்படும் சொல்லுவாங்க. என்னோட ஆராய்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த ஹீரோயின் வந்து கெஞ்சுறாங்க, இல்ல என்னோட பையனை என் கூட கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லவும் அந்த நம்ம தலை தான் இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல, ஆனாலும் நீங்கள் ஷின்சாயினை வளர்க்கணும்னு நினச்சிங்கல்ல, உங்களோட முடிவு தான் அது, உங்களுக்கு முன்னாடியே இப்படி நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மேலே ஒரு ஹெலிகாப்டர் வருது. இப்போ ரொம்ப நேரமாக பேசினது வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது, அதோட விளக்கம் வந்து இனிமையாக சொல்லுவேன் பாருங்க. அவர் மேலே போனதுக்கப்புறம் எல்லா சொல்லிட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்னோட பணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவன் ஒரு வாக்கி டாக்கி மாதிரி ஒரு ஃபோன் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து நம்ம தலையும் வேற ஒருத்தர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவர் முன்னாடி போறாரு. பார்த்தா ஹீரோயினோட கையில இருந்து அந்த குழந்தைய புடுங்குறாங்க. புடுங்கின உடனே ஹீரோயின் போயிட்டு நம்ம தலையோட காலில் விழுந்து, இங்கே பாருங்க என் பையன் என் கூட கூட்டிட்டு போறதுக்கு உதவி பண்ணுங்க, உங்களால தான் முடியும், ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்க. பின்னாடி இந்த பையனை தான் காட்டுறாங்க பாருங்க, தலையில ஃபுல்லா மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய லீடர் ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு, உங்களால் மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டே போக முடியும், உங்கள் கூட யாரும் வரப்போகிறதில்ல, ஏன் நாங்களே வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சைடில் வந்து ஹெலிகாப்டர் பக்கத்தில் நம்ம தலையை சுட்டுட்டு இருக்கானுங்க. அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோயினும் ஹெலிகாப்டரில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஷின்சாயினை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஷின்சாயினோட தலையை உடைச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளேருந்து ஒரு சிப் எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சுருக்காங்க. எந்திரன் படத்தில் நம்ம ரஜினி ரோபோ இருப்பார்ல, அவருக்கு வந்து மனுஷங்களோட எமோஷனை கொடுத்துட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த வேலையை தான் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் லட்சக்கணக்கான விண்கல்கள் வந்து பூமியில் படப்போகுது, எல்லா உயிர்களும் அழிய போகுது, நீங்கள் 49 பேர் மட்டும்தான் மனித இனத்தை திருப்பி கிரியேட் பண்ணுறதுக்காக விண்வெளிக்கு அனுப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட இருக்க ஹை டெக்னாலஜி மூலமாக தான் அடுத்து நம்ம சில விஷயங்களை மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஹெல்மெட்டை ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினும் நம்மகிட்ட வந்து ஒரு குழந்தை இருக்குது, இப்போ ஒரு அம்மா உருவாக்கினா போதும்னு சொல்லும்போது அப்போ வந்து பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ், எப்படி நீங்கள் அதை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவா, ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவை உருவாக்கி எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்க போகிறோம். அந்த அம்மாவும் தன்னோட குழந்தைய கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும், இல்லைனா திரும்ப ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரும்ப இதை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது விண்கல்கள்லாம் வந்து அவங்களோட ஃபேஸ் மேலே படுத்து அப்புறம் திடீர்னு பார்த்தா ஹீரோயின் வந்து எந்திரிக்காங்க. அப்போ வந்து அந்த குட்டி பையனும், அம்மா எந்திரிங்க, நம்மளோட வீடு வந்து ஸ்விம்மிங் பூல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப நடக்குது, மாநாடு படத்தில் வர மாதிரி. இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியல, திரும்ப தன்னோட பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கால் வருது, ஏஜென்ட் கோனாவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீனில் கால் பண்ணியிருப்பாங்களா, அதே மாதிரி ஹீரோயின் வந்து தன்னோட பையனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சுனாமி வேகமாக வந்து அடித்து பில்டிங்கில் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிடுது. அப்புறம் என்ன, தன்னோட பையனை எப்படியும் மேலே ஏற்றி விட்டுட்டு இவங்களும் மேலே ஏறி போய் பார்ப்பாங்க. பார்த்தா பையன் அங்கே இருக்க மாட்டான். ஷின்சாயின் எங்கே போயிட்டேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டு இருக்கான். இவங்களும் தண்ணிக்குள்ளே குதிச்சு போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா இவங்க கையில் வந்து ஒன்று சிக்குது. என்னடானா படம் ஆரம்பிக்கும் போது பையன் வந்து கண்ணில் ஒன்று மாதிரி மாட்டியிருப்பாள், அது வந்து இருக்குது. அது பார்த்த உடனே இவங்களுக்கு சில விஷுவல் வந்துட்டு இருக்கு. இவங்க ஹெலிகாப்டரில் தன்னோட பையனோடதை எடுத்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. அப்படியே அது ஃப்ரீஸ் ஆகிடுது. ஃப்ரீஸ் ஆன உடனே எல்லாமே வந்து எல்லோ கலரில் மாறிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ஒரு ஃப்ளோரில் படுத்துட்டு இருக்காங்க. நம்ம தலை தான் வந்து சிபிஆர் பண்ணிட்டு இருக்காரு. டேய் இவன் இறந்து போயிட்டாருல, திருப்பி எப்படிறா? அப்புறம் பார்த்தா ஹீரோயினோட நெஞ்சில் வந்து 787 இருக்கு. நம்ம தலையும் வந்து அவரோட ரேடியோவில் சொல்கிறாரு, ஷின்சாயினை வந்து காணோம், ஆனால் குவானாவை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து என்னோட பையன் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. நான் அவனை எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், ஆனால் ஷின்சாயின் எங்கேயும் காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, வாங்க எங்க கூடன்னு சொல்லி இழுக்கும்போது அவங்ககிட்ட இருந்த கண்ணை பிடிங்கிட்டு, இங்கே பாரு கொஞ்சம் முன்னாடி வந்தால் அவனை சுட்டுருவேன், என் பையன் எங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நீ முன்னாடி வந்தாலும் அவனை சுட்டுருவான்னு சொல்லிட்டு இவங்க தண்ணிக்குள்ளே குதித்துருவாங்க. பார்த்தா பையன் வந்து மேலே இருந்து அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதனால படிக்கட்டு வரைக்கும் நீந்தி போயிட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க. பையன் மேலே இருந்து
கத்திட்டு இருந்தால அந்த சைடு போயிட்டு ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ளே வந்து யாரோ வந்து யாரையும் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை தான் பையனை தான் அடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியை தேடிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் எந்திரிச்சு நின்று, நீங்களாம் யார், என் பையன் எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சி இவளா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ நம்ம தலையும் தூரத்தில் இருந்து குவானா ஷின்சைன் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் கத்துறதுக்குள்ளே இங்கே வாடி எங்களை மாட்டி விட்டுருவ போலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அவளை அடிக்க அந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோயிஸாக மாறுது. எல்லோவா மாறினா அந்த விஷயம் வந்து திரும்ப நடக்க போது மாநாடு படத்தில் வர மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷுவல் போயிட்டு இருக்கு. அப்படியே கழுத்து பிடிச்சி நெரிக்கும் போது எல்லா இடமும் அந்த மாதிரி மாற ஆரம்பிக்க திடீர்னு பார்த்தா பக்கத்தில் சுற்றில எடுத்து அவன் தலையில் அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கப்புறம் அங்கே நம்ம ஆளு தான் தலை வெளியே வந்து நிற்கிறாரு. நம்ம தலையை வந்து ஒருத்தன் தள்ளி விட்டுருவாரு. இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு உடஞ்ச கையோட எப்படி நீந்து போயிட்டு இருப்பான், குட்டி பையனை பார்த்தியா இல்லையான்னு மட்டும் சொல்லிடு, அப்புறம் உன்னோட உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்ல, இல்லை என்னோட ஃப்ரெண்டு மேலே சத்தியமாக சொல்கிறேன், அவன் எங்கே போயிட்டானே தெரியாதுன்னு சொன்னோடனே ஃப்ரெண்டே போயிட்டான் நீயும் போடான்னு சொல்லி இவனையும் தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டதுக்கப்புறம் அந்த பையன் நான் போய் தேடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளோரை தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. தன்னோட பையன் வந்து எதுவாக இருந்தாலும் உங்களோட டேபிளை நான் வரைஞ்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷின்சைன் தான் அதில் வரைஞ்சிருக்கா. அவங்க அம்மா இருக்காங்க, பின்னாடி வந்து ஹெலிகாப்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. தள்ள வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. அந்த பையனுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் திருப்பி இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பேச புல்ல இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் தூரத்துலேருந்து நம்ம தலையும் ஷின்சைன் இங்கே தான் இருக்கான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோயினும் அங்கே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு கபோர்டு அதே மாதிரி இருக்குது, திறந்து பார்க்கலான்னு பார்க்கறதுக்குள்ள ஒருத்தன் வந்து பிடிக்கிறான். 2 சோல்ஜர் வந்து பிடிச்சி கழுத்தில் இன்ஜெக்ஷன் போட்டு அங்கேயே மயக்கம் அடைய செய்கிறாங்க. அப்போ வந்து அவளோட ட்ரெஸ்ஸில் 13417 எழுதியிருக்கு. அத்தனை டைம் திருப்பி உருவாக்கப்பட்டிருக்காங்க. அப்போது நம்ம தலை தான் வந்து இதை ஏற்றுக்கோங்க, ஷின்சைனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மொட்டை மாடியில் உங்களை எழுப்புறேன், அப்போ கடைசியாக ஒரு டைம் பாய் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினும் நீங்கள் மொட்டை மாடிக்கு வந்தால் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு போதையிலே வளர்கிற மாதிரி வளரிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம தலைக்கும் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்கள தொடாதீங்கன்னு சொல்ல அங்கே 2 சோல்ஜரும் இங்கே பாரு இது உன்னோட வேலையே இல்லை, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி மிரட்டுவாங்க. நம்ம தலையும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் பக்கத்தில் போய் என்ன சொன்னீங்கன்னு கேட்கலான்னு போகிறாங்க. அந்த நேரத்தில் இன்னொருத்த வந்து கழுத்தை பிடிக்கிறான், ஒருத்த மட்டும் மயங்கி இருக்கான். அப்போ ஹீரோயின் தான் அரகுற மயக்கத்தில் அவனோட கன் எடுத்து அவள் டப்புடு சுட்டுருவாங்க. இன்னொரு சோல்ஜரும் அங்கேயே இறந்து போயிடுறான். அந்த நேரத்தில் நம்ம தலையும் வராரு, வந்து இன்ஜெக்ஷன் எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விட அப்போ தான் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. இதோட உங்களை எத்தனை டைம் பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல, தினம் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கு, இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் ஞாபகம் வருது. இவங்க போகிறாங்க, பையனை கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க, இறந்துடுறாங்க, இறந்துடுறாங்க. மாநாடு படத்தில் வர மாதிரி ரிப்பீட்டடாக எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியாக ஒரு டைம் போகிறாங்க, சுனாமி வந்தது, அப்போ இறந்து போயிடுவாங்க. கடைசியில் எல்லா ஃப்ளோருமே மூடி போயிடுது, மொட்டை மாடியை தவிர. அங்கே தான் ஹீரோயின் போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி ஒரு பீரோ இருக்குது. இந்த கட்டடத்தில் இருக்க எல்லா பீரோவையும் செலக்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் எதுலையுமே அவங்க பையன் இல்லை. இதை தான் இருப்பான்னு சொல்லி திறந்து பார்த்தா உள்ளதான் அந்த பையன் படுத்துக்கிட்டு இருக்கான், மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான். அவங்க கொண்டு வந்த மேங்கோ ஜூஸையும் அவனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததுனால ஷின்சைன் திரும்பவும் அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டேன்ல, மறந்துட்டேன்ல, திரும்பி நடக்கும், ஆனால் அப்போவும் நான் உன்னை மறந்துடுவேன், என்னை மன்னிச்சிடுறா கண்ணா, இங்கேருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறான். இல்லைம்மா நீங்கள் தான் என்னை இங்கே இருக்க சொன்னீங்க அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. நான் எப்போ சொன்னேன்னு சொல்ல, நான் மயக்க நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் தான் என் காதுகிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்றாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து காதுகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்களே ஒரு விஷயம், அந்த கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ அது கேட்குது, ஷாயின் எனக்கு பின்னாடி ஒரு பீரோ இருக்குது பார்த்தியா, அதுக்குள்ளே போய் நீ ஒளிஞ்சிக்கோ, நான் உன்னை தேடி கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்பேஸில் காட்டுறாங்க. முன்னொரு சீனில் வந்து எரிக்கல்லாம் வந்து இவங்க மேலே விழுற மாதிரி இருக்கும்ல, அந்த சீனில் தான் ஸ்பேஸ் ஷிப் வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப அடிபட்டிருக்க, இங்கே பாருங்கள் டெஸ்ட் சப்ஜெக்டாக நானே இருக்கேன், என்னோட நினைவுகளே அனுப்புங்கன்னு சொல்ல அப்படியே ஹீரோயின் அப்படியே தரன்னு அப்படி இழுத்துட்டு போயிட்டு அவங்களோட மூளையிலே ஒயர் கனெக்ட் பண்ணி அவங்களோட நினைவுகளை வச்சு ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. எப்படியும் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆராய்ச்சி முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் புது மனித இனம் வந்து இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் ஓவர் முடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹெலிகாப்டரும் அங்கேருந்து இறங்குது, கன்னோட எல்லாரும் இறங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களும் வேகமாக குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப பக்கத்தில் வந்த உடனே ஷாயின் உனக்கு நீச்சல்லாம் ரொம்ப பிடிக்கல, ஃபர்ஸ்ட் நீ போன்னு சொல்லி அந்த பையனை அனுப்பி விடுறாங்க. அவனுக்கு கண்ணில் அதை மாட்டிக்கிட்டு எகிரி உள்ளே குதிக்கிறான். அப்போ தான் காட்டுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் மஞ்சள் ஆகுது, திரும்ப இந்த உலகம் ரீக்ரியேட் ஆக போகுது, திரும்ப அந்த குழந்தையை தேடி ஒரு பயணமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஹீரோயினும் எல்லோ கலரில் மாறுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் உடச்சிட்டு வந்து விழுறாங்க. விழுந்தவங்கள என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்காம வேகமாக போயிட்டு தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. குதிச்ச உடனே வேற ஒரு பரிணாம வளர்ச்சியே இல்லை, வேற ஒரு உலகமானு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. போனதுக்கப்புறம் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா கடலில் இருக்காங்க. கடலில் இருந்துட்டு ஷின்சைன் எங்கே இருக்குன்னு சொல்லி சுற்றி தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு மிதந்துக்கிட்டு இருக்கு, அதில் வந்து அந்த பையன் இருக்கான். பக்கத்தில் இவங்களும் நீந்தி போயிட்டு கண்ணா
30 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன், மூச்சை பிடிச்சிக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்டார்டிங் சீனில் இந்த மாதிரி நடந்திருக்கும்ல, அதே சீன் தான் திரும்ப நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அலையெல்லாம் வந்து மூடிடுது. அப்புறம் அம்மா எந்திரிங்கன்னு சொல்லி திரும்பி நடக்குது. பார்த்தா இந்த டைம் வந்து பெட்டில் இல்லை, ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்காங்க. தன்னோட குழந்தைய வந்து மடியில் உட்கார வச்ச மாதிரியும் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் ஒரு பகுதி வந்து பூமியை நோக்கி போகிற மாதிரி அப்படியே காட்டுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு, அடுத்த பரிணாம வளர்ச்சிக்காக பூமியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.